இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். Celebrate this festive season with Adyar Anand Bhavan Sweets and Snacks. We accept bulk orders. Daily, daily. Taste daily. Taste the daily. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் ஆம்னிபஸ் அசோசியேஷனுடைய தலைவர் அன்பழகன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். சார், வருஷம் தீபாவளி அப்போ உங்களை கூப்பிட வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. ஏன்னா ஆம்னிபஸோட ஃபேர் பல மடங்கு அதிகமாகிடுது. ஏன்னா இது வந்து வழக்கமாக ஒரு 1000 ரூபாய்க்கு போகிற இடத்துல தீபாவளி அப்போ ஒரு 1500 இல்லை ஒரு 2000 ரூபானே கூட வச்சுக்கோங்களேன். அந்தளவுக்கு ஒரு டிக்கெட் ஃபேர் இருக்குன்னா இங்கே பொதுமக்கள் யாரும் புகார் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு பெருசாக தெரியாது. ஆனால் ஒரு 1500 ரூபாய்க்கு போகிற இடத்துக்கு இன்றைக்கி வந்து ஒரு 5000 ரூபா 4000 ரூபா இந்த மாதிரி ஒரு கட்டணம் வசூலிக்கும் போது, அது குறிப்பாக தென் மாவட்டங்கள்லாம் வந்து இன்னும் கட்டணம் வந்து டபுள் மடங்குக்கு மேலே போகுது. அதே போல் இப்போ மேற்கு மாவட்டங்களுக்கும். ஸோ இந்த மாதிரியான புகார்கள் வருஷம் தீபாவளி அப்போ வருது, பண்டிகை காலங்களில் வருது. அதே போல் போக்குவரத்துறை அமைச்சர் ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுத்துருவாரு. என்னென்னா இந்த மாதிரி அதிக கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி பஸ் மேலே வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருப்பாரு. இந்த செய்தியை வந்து நாங்கள் வருஷம் பார்த்துட்டு தான் இருக்கோம். நீங்கள் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கும் போது நீங்கள் ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுப்பீங்க. சார், சட்ட ரீதியாக பார்க்கும்போது இது வந்து ஆம்னி பஸ்ஸுங்கிறது வந்து ஒரு ஒப்பந்த ஊர்தி, மோட்டார் வாகன சட்டப்படி வந்து ஒப்பந்த ஊர்தி தான். ஸோ இதுக்கு வந்து ஒரு கட்டணம் வந்து இன்னும் நிர்ணயிக்கல. ஸோ சட்ட ரீதியாக வந்து நிர்ணயிச்சாங்கன்னா நாங்கள் அந்த ஃபேரில் ஓட்டோம்னு சொல்கிறீங்க. இதுக்கு என்ன தான் தீர்வு சார்? அது தீர்வுங்கிறது இன்னைக்கு வந்து சார், இப்போ உலக மெயினாக வந்து ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி வந்து இங்கே நம்ம வர்த்தகமே எப்படி இருந்ததுன்னா ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக இருந்தது. நீங்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் தேட்டர்லேருந்து ட்ரெயின்லேருந்து ஃப்ளைட்லேருந்து எல்லாமே ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி ஆம்னி பேருந்து அப்படி தான் இருந்தது. நான் சென்னை டு பொன்னமராவதி ஓட்டும் போது 270 ரூபா கட்டணம் நான் சாதாரண பேருந்துக்கு. எப்போ சார் இது வந்து ஒரு 10 வருடம் முன்னாடி ஒரு 2004ன்னு வச்சுக்கிறேன். 4 டு ஒரு 8, 9 வரை இந்த ஆன்லைன் ஆதிக்கம் இல்லாத முன்னாடி வரை ஃபிக்ஸ்டு ரேட்டு. நாங்கள் விழா காலங்களில் என்ன பண்ணுவோம்னா அங்கேருந்து எம்டியாக எடுத்துகிட்டு வரோம். இப்போ நான் இப்போ பொன்னமராவதிக்கு வந்து 2 வாகனம் ஓட்டுவோம். 270 ரூபா கட்டணம் இருக்குது. அங்கே போயிட்டு வந்து அன்றைக்கி வந்து நம்ம பயணிகள் அதிகமாக இருப்பாங்க. அதனால் இரவு போன வண்டி அங்கேருந்து பகலில் புறப்பட்டு வரோம். காலையில் அங்கேருந்து எம்டியாக புறப்பட்டு வந்து இங்கே கட்டணம் 100 ரூபா கூட வாங்குவோம். 270 370 ரூபா கட்டணம் வசூலிப்போம். இது மாதிரி தான் ஒரு 2004லேருந்து 2010 வரை இது மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த வர்த்தகம் வந்து உலக வர்த்தகமே ஆன்லைன் மாறினதுக்கப்புறம் சாதாரண நாட்களில் வந்து ரொம்ப குறைவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆம்னி பேருந்துகளில் நீங்கள் இப்போ இன்றைக்கி சில நிறுவனங்கள் இருக்கிறாங்க, ஒரே கட்டணம் தான். ஒரு பேர் சொல்ல முடியும், ஃபிக்ஸ்டு ரேட். எப்போதும் ஒரே ஃபிக்ஸ்டு ரேட்டு தான். தீபாவளி அப்பயும் ஒரே ரேட்டு தான். சாதாரண நாட்களில் ஒரே ரேட்டு தான். அவங்களுக்கு வந்து எப்போதும் கட்டுப்படி ஆகும். அவங்க பிராண்டடாக இருப்பாங்க. ஒரு சில நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்குள்ள இப்போலாம் வந்து தான் வெளியிலேருந்து கூட வந்து இங்கே ஆப்ரேட்டராக இருக்காங்களா சார்? ஆமாம், எம்என்சியாக இருக்குது. அவங்க பல மாநிலங்களில் ஓட்டுவாங்க, தமிழ்நாட்டிலேயே ஓட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறுவனங்களை ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் வச்சுக்கிறாங்க. ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் அவங்க தான் அந்த மார்க்கெட்டே கிடைக்கிறது. இப்போ நம்ம அந்த 2004லேருந்து நான் இப்போ 2009 வரை நான் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு 2012லாம் ஆன்லைன் ஆதிக்கம் வரும்போது அவங்க ஆன்லைன் ஆதிக்கம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டிக்கெட்டை வந்து சாதாரண நாட்களில் எங்களை நஷ்டத்தில் ஓட்ட வைக்கிறாங்க. சாதாரண நாட்கள் நஷ்டத்தில் ஓட்ட வச்சு இது விழா காலங்களில் கட்டணத்தை அதிகப்படுத்தி இதை ஆவரேஜ் பண்ணுற மாதிரி தொழிலாகி போச்சு. இன்றைக்கி அந்த தொழில் எல்லாருமே அது மனநிலை மாறிடுச்சான். சின்ன சந்தேகம், நீங்கள் சொல்கிறீங்களா அவங்க வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் ஓட்டி உங்கள் வியாபாரத்துக்கு இருக்கிறீங்க. நீங்களும் அதே மாதிரி ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் ஓட்டினா என்ன மாதிரியான வியாபாரம்னா, அவங்களும் ஒரு ப்ரைஸில் ஓட்டுறாங்க, நீங்களும் அதே சேம் ப்ரைஸ் அதே மாதிரி எல்லா நாட்களையும் ஒரே ப்ரைஸில் ஓட்டினா என்ன மாதிரியான இழப்புகள் சந்திக்கிறீங்க? இல்லை, இன்றைக்கி நீங்கள் போட்டியான உலகத்தில் நீங்கள் வந்து சாதாரண நாட்களில் வந்து இப்போ சாதாரண இன்றைக்கி சென்னை டு எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம அது முடிஞ்சோன்னே இப்போ சென்னை டு மதுரையை பாருங்கள். இன்றைக்கி எவ்வளோ கட்டணம் இருக்குது பாருங்களேன். 450 ரூபா இருக்குது. நம்ம லைவாகவே பார்த்துடலாம் சார். பார்த்துட்டு பாருங்கள் சார். நீங்கள் பாருங்கள் சார், சென்னை டு மதுரை இன்றைக்கி என்ன கட்டணம்னு பாருங்கள் சார். ஆமாம் சார், நீங்கள் வந்து 479 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. 470 நான் ஏசி. அதே போல் இப்போ ஏசினா 719 ரூபா, 800 ரூபா, 900 ரூபா, 350 ரூபாயில் ஒன்று இருக்குது. 350. அது மாதிரி இன்றைக்கி சாதாரண நாட்களில் இவ்வளோ குறைவாக இருக்குது கட்டணம். இல்லை, அதுதான் ஏன் நான் கேட்குறேன். இதான் டிமாண்ட். இப்போ ஒரு டிராவல்ஸ் போடப்பட்டு நீங்கள் கிட்டத்தட்ட நீங்கள் மதுரை பார்த்தீங்கன்னா 250 சர்வீஸ் இருக்குங்க சார். அதில் வந்து ஒரு 100 பேர் இந்த கட்டணத்தில் போடும்போது எனக்கு டிக்கெட் எங்களுக்கு ஆம்னி பேருந்தில் அதிகபட்ச கட்டணம் வந்து மதுரைக்கு வந்து 2400 சில ரூபா. அந்த கட்டணத்தில் நான் அன்றைக்கி போட்டேன் டிக்கெட் ஆகுமா? ஆகாது. ஃபிக்ஸடை போட்டு ஆகாது. இன்றைக்கி ஆகாது. நீங்கள் இன்னைக்கு சென்னையிலேருந்து சார் மதுரைக்கு ஓட்டோன்னா 30,000 சாதாரண செலவு சார். 30 ஸ்லீப்பர் வண்டியில் ஒரு 20 சீட் ஆகும். அப்போ வந்து காஸ்டிங் எனக்கு என்ன வரும்? ஒரு 1200 1300 இருந்தால் தான் காஸ்டிங்கே வரும் எனக்கு. சார், நீங்கள் சொல்கிற லாஜிக் புரியுது. இந்த மாதிரி இப்போ சாதாரண நாட்களே 2700 ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்னு சொல்லிட்டு நான் 2400 போட்டு ஓட்ட முடியுமான்னு கேட்குறீங்களா? வேணாம். ஒரு அசோசியேஷன் இருக்குது, நீங்கள் பேசி நீங்கள் இப்போ 350 ரூபாய் ஒரு டிக்கெட் இருக்குல்ல, அது 350 ரூபா போட வேணாம், நீங்கள் ஒரு 800 ரூபா போடுங்க. அதே மாதிரி எங்களுக்கு காஸ்டிங்கே 1000 ரூபா வந்துடும். இந்த தொழில் பண்ணுறதுக்கு மினிமம் 30 ஸ்லீப்பர் பேருந்துக்கு நான் போட்டு 30,000 ரூபா இருந்தால் தான் எனக்கு காஸ்டிங்கே வரும். அதை தவிர டியூ கட்டணம், சாலை வரி 3 மாதத்துக்கு ஒருக்க சாலை வரி 1.5 லட்சம், இது மாதிரி நிறைய
நீங்கள் சாதாரண ஒரு பேருந்து 450 கிலோமீட்டர் ஓட்டணும்னு வச்சுங்களேன், காஸ்டிங் வர்றதுக்கே நீங்கள் ஏன்னா இப்போ வாரத்தில் 7 நாளில் வந்து 4 நாட்களில் வந்து 40% 50% தான் பஸ்ஸில் ஆக்குபன்சி இருக்குது. மீதி நாட்களில் வந்து கிட்டத்தட்ட ஆக்குபன்சி வந்து பார்த்தீங்கன்னா வார நாட்கள் நாங்கள் வந்து நஷ்டத்துக்கு ஓட்டுறோம். இந்த மாதிரி நாட்களில் இந்த கொஞ்சம் இந்த அடைஞ்ச நஷ்டத்துக்கு கொஞ்சம் இதே லாபத்தை இல்லை சம்பாதிச்சு சார். நீங்கள் வந்து நீங்கள் இன்னைக்கு இந்த ஆம்னி பெரும் தொழிலை பொறுத்து இன்னைக்கு வந்து நம்ம ஒரு லாஸ்ட் இயர் வந்து நம்ம லைலா காலேஜ் வந்து ஒரு சர்வே எடுக்கிறாங்க. நமக்கு வந்து இன்னைக்கு எவ்வளோ பேருந்துகள் தேவைங்கிறது 10,000 பேருந்துகள் தேவை. நம்ம தமிழகத்துக்கு ஆம்னி பேருந்துகள் தேவை 10,000 பேருந்துகள் தேவை. ஆனால் இன்னைக்கு இருக்கிறது 3,800 4,000 பேருந்துகள் தான் இருக்குது நம்மகிட்ட. ஏன் இல்லைன்னா நீங்கள் ஓனர் புதுசாக வந்துக்கிட்டே இருக்காங்க, பழைய ஓனர் போயிட்டே இருக்காங்க. ஏன்னா தொழில் லாபம் இல்லை. இந்த ஆம்னி பேருந்து தொழில் வந்து இன்னைக்கு லாபமே இல்லை. இப்போ நீ போன மாதம் மட்டும் 28 ஓனர் புதுசாக வந்திருக்காங்க. வெளியே போனது 10 ஓனர் வெளியே போயிருக்காரு. அனுபவம் வாய்ந்த ஓனர்லாம் வெளியே போயிட்டாங்க. ஏன்னா போயிட்டே இருக்கேன். ஏன்னா தொழில் லாபம் இல்லை. நான் ஒரு தொழில் பண்ணுறேன். இப்போ தொழில் பண்ண லாபம் இல்லாமல் எதுக்கு சார் அந்த தொழிலை பண்ணணும்? போக்குவரத்து வர்றதுக்கு மெயின் ரீசன் என்னவா இருக்குது சார்? அவர் இந்த தொழிலை வந்து ரொம்ப விரும்புறதுனால தான் உள்ளே வருவார். அப்புறம் பண்ணி பார்க்க எவ்வளோ நாள் தான் தாக்கப்படுவார்? 10 வருஷம் காதலிப்பார், அது 20 வருஷம் காதலிப்பார். அதுக்கு மேலே பொருளாதாரம் இல்லும்போது அதை எப்படி பண்ண முடியும்? அது மாதிரி உங்களுக்கு தெரியும். நீங்கள் இப்போ எல்லாரும் நீங்கள் பயணிகள் தான். நமக்கு எவ்வளோ பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்குது. இன்னைக்கு நிறுவனம் எவ்வளோ இல்லாமல் இருக்குது. இல்லை இப்போ நிறைய ஆட்லாம் பார்க்க முடியல சார். இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்கல்ல, அது மாதிரி வெளி மாநிலங்கள்லேருந்து நிறுவனங்கள்லாம் வராங்க. ஒரு கார்பரேட் கம்பெனிஸ் மாதிரி வராங்கல்ல, அவங்க வந்து ட்ராவல்ஸ் வச்சு இந்த ஆம்னி பஸ்ஸில் இயக்குறாங்கல்ல. ஸோ அதில் பார்க்கும்போது தான் தெரியுது டிக்கெட் ரேட்டும் ஒரு அஃபோர்டபுளாக சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதோட இன்டீரியரும் வந்து லக்ஸுரியஸாக வச்சுருக்காங்க. நிறைய இப்போ ஃப்ளைட்டில் கொடுக்குற மாதிரி வந்து வெட் டவல்லேருந்து ஸ்நாக்ஸு டின்னர் வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறதா ஆட்லாம் போடுறாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது பரவாயில்ல, இவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக இவ்வளோ நீட்டாக ஒரு பஸ் சர்வீஸ் கொடுக்குறாங்க. ஆனால் நாம் இங்கேருந்து ஊருக்கு போகிறோம், ஆனால் அதுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ காசு பண்ணுறாங்க. ஆனால் இதில் வந்து இப்போது வாட்டர் பாட்டிலை தாண்டி வேறு எதுவும் கொடுக்க மாட்டாங்கன்ட்டு பேசஞ்சர் சைட்லேருந்து ஒரு சிந்தனை இருக்குல்ல, அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை சார், இதில் வந்து இன்றைக்கி ஆம்னி பேருந்தில் தொழில் போட்டி நிறைய இருக்குது. தொழில் போட்டி நிறைய இருக்கிறதுனால ப்ரைஸிங் கொடுக்குறோம். அதே மாதிரி நிறைய சர்வீஸ் கொடுக்குறோம். விதவிதமான பேருந்துகள், புது டெக்னாலஜி, ஃப்ளைட்டில் இல்லாத டெக்னாலஜி பஸ்ஸஸ்லாம் இருக்குது. இன்றைக்கி நிறைய டெக்னாலஜி நீங்கள் கம்பேரிசன் கொடுத்தீங்கன்னா நான் ஒரு நிறைய வசதி வந்து ஃப்ளைட்டில் இருக்காது, ஆனால் பஸ்ஸில் இருக்கும். இன்றைக்கி நீங்கள் ஒரு ஃப்ளைட்டில் உட்காந்து போகும்போது 1 ஹவர் உட்கார முடியாத சீட்டு இருக்கைகள் அவ்வளோ மோசமாக. ஆனால் நீ பஸ்ஸில் அது மாதிரி இன்றைக்கி பேருந்தே இல்லை. நீங்கள் கிட்டத்தட்ட நீங்கள் 4000 பஸ்ஸஸில் ஒரு 20-30 பேருந்துகளை தவிர்த்து மீதி எல்லா பேருந்துகளுமே சுகமான பேருந்துகளாக தான் இருக்கும். நீ கம்ப்ளைண்ட்டே சொல்ல முடியாத அளவு இருக்கும். அது 20-30 பேருந்துகளை நீ சொல்கிற மாதிரி பிரச்சனை இருக்கும், மழை பெஞ்சா அவ்வளவும் சீட்டு உடஞ்சது இருக்கும், அதெல்லாம் ஏசி பிரச்சனை அது மாதிரிலாம் இருக்குது. ஆனால் வந்து கிட்டத்தட்ட ஒரு 98% வசதி உள்ள பேருந்துகள் தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா இல்லாட்டி நீ தொழிலில் இருக்க முடியாது. நான் அது மாதிரி இருந்தால் மட்டும்தான் நான் பஸ்ஸை ஓட்ட முடியும். அது இல்லைன்னா நான் பஸ்ஸே ஓட்ட முடியும். அவ்வளோ போட்டி இருந்த உலகமாகி போச்சு. இதில் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ எப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் ஒரு 10 வருடம் முன்னாடி இங்கே தமிழகத்தை சேர்ந்தவங்க அந்தந்த ஊருக்கு உள்ளவங்க தான் பேருந்து ஓட்டினாங்க. அப்புறம் வந்து இந்தியாவில் உள்ளவங்கலாம் பேருந்து ஓட்டினாங்க. ஆனால் இப்போ வந்து உலக அளவில் வந்து பேருந்து ஓட்டுறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, பெரிய அந்த ஈவி கம்பெனியெல்லாம் பெரிய உலக அளவில் கவர்மெண்ட்டே இன்வெஸ்ட் பண்ணி இங்கே நம்ம இந்தியாவில் பேருந்து ஓட்டுறாங்க. இப்போ நீங்கள் சொன்ன வரையிலே ஃபிலிக்ஸ் பஸ்ஸுங்கிற நிறுவனம் வந்து ஜெர்மன் பேசுகிற நிறுவனம். கிட்டத்தட்ட நிறைய கண்ட்ரியில் ஓட்டிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து ஓட்டிகிட்டு இருக்காங்க. அவங்களாம் டிக்கெட் அவங்க 57 ரூபா டிக்கெட் போடுறாங்க, 103 ரூபா டிக்கெட் போடுறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க 59 ருபீஸ் ஆஃபர் போட்டு நீங்கள் எப்படி ஒரு ஆம்னி பஸ்ஸில் இங்கேருந்து நம்ம பெருங்குளத்தூர் போகிறதுக்கு நீங்கள் 700 500 நமக்கு ஆட்டோ சார்ஜோ இல்லை கேப் சார்ஜஸ் வரும்போது எப்படி ஓட்ட முடியும்? ஸோ டிமாண்ட் ஆஃபர் கொடுத்து கஸ்டமர்ஸ் வந்து கவராங்க. ப்ளஸ் வந்து அது மாதிரி போட்டி வரும்போது இப்போ நானும் இப்போ அந்த ஒரு சென்னை டு ஹைதராபாத் இந்த ரேட்டில் 59 ரூபா ஓட்டும் போது நான் எவ்வளோ ஓட்ட முடியும்? ரொம்ப போட்டி. அதே மாதிரி வசதியும் கொடுக்குறாங்க. அந்த வண்டியை ஓட்டுறது ஏன்னா நாங்கள் பேருந்து உரிமையாளர்கள். நீங்கள் இங்கே சொல்கிற மாதிரி எல்லா ஆன்லைன் பெரிய புது நிறுவனங்களுக்கெல்லாம் பேருந்து ஓட்டுறது வந்து நாங்கள் பழைய பேருந்து உரிமையாளர் தான் ஓட்டுறோம், இல்லை புதுசாக வர பேருந்து உரிமையாளர் தான் ஓட்டுறோம். ஆனால் இப்போ வழிநடத்துறது சேல்ஸ் பண்ணுறது ஃபுல்லாக இ-காமர்ஸ் நிறுவனம் தான். இந்த பெரிய நிறுவனங்கள் வெளிநாட்டில் வந்து இங்கே தொழில் பண்ணுற நிறுவனம் தான் பண்ணுறாங்க. அதனால் இன்றைக்கி தொழில் ஸ்டைலே மாறி போச்சு. கிட்டத்தட்ட நம்ம 365 நாளில் ஆம்னி பேருந்துகளில் வந்து இந்த டிமாண்டு இந்த பிரச்சனை வர உள்ள நாட்கள் வந்து 35 நாட்கள் தான். அதுவும் இப்போ ஆஃப்டர் கோவிட்டுக்கு அப்புறம் அது குறைஞ்சி போச்சு. ஃபஸ்ட்டெல்லாம் என்னன்னா வீக்கெண்டில் நல்லாயிருக்கு. வெள்ளி சனி ஞாயிறில் வந்து எப்போதும் ஆம்னி பேருந்துகள் கொஞ்சம் டிமாண்டாக இருக்குது. இப்போ அதுவே கிடையாது. ஏன்னா வெள்ளி சனி அன்னைக்கு நிறைய ஆன்லைன் நிறுவனங்கள்லாம் வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ தீபாவளிக்கெல்லாம் போன வாரமே நிறைய பேர் ஊருக்கு போயிட்டாங்க. அதனால் இப்போ அந்த பிரச்சனையே கிடையாது. இப்போ மொத்தத்தில்
35 நாள் தான் இந்த பிரச்சனை வருது. இந்த இல்ல பேர சார், பிரச்சனை வருது 35 நாளும் 34 நாளும் மக்கள் பாதிக்கிறாங்க. என்னன்னா இப்போ நீங்க சொல்றீங்க மதுரைக்கு வந்து நார்மல் நாட்களில் வந்து ஒரு ஸ்லீப்பர் பஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 1200 அதிகபட்சம் 1000 நார்மல் நாட்களில் 1200 1300 1500 வரைக்கும் போகலாம். ஆனால் இப்போ தீபாவளி லீவில் ஒரு டிக்கெட் அதே பஸ்ஸில் நான் ஒரு 1200 ஒரு போன பஸ்ஸில் 1300 போன பஸ்ஸில் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 4500 4800 இல்லை 5000 அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஒப்பிட்டு பார்க்க முடியுதுல்ல. ஒரு 3000 இதோட டபுள் மடங்கு 3000 இருந்தால் கூட சரி ஓகே டிமாண்ட் நீங்கள் சொல்கிறீங்களே. கிட்டத்தட்ட ஃப்ளைட்டும் இதே மாதிரி தான் டிமாண்ட்ஸ் அதிகமாகும் போது இப்போ ஃபேர் எல்லாமே இப்போ மதுரைக்கு போகிற ஃப்ளைட் டிக்கெட்டு அப்படியே பன்மடங்கு அதிகமாக இருக்குது. ஸோ அதே போல் இருக்கும்போது இது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருந்துச்சுன்னா கூட ஒரு நியாயப்படுத்தினா நீங்கள் வந்து ஒரு ரீசன் சொல்லலாம். இங்கே இந்த நாள் நாங்கள் டிமாண்ட் வச்சு ஓட்டுறோம், இப்படி ஒரு இந்த சமயத்தில் இப்படி நான் வந்து இது பயணிகளாக இருக்கும்போது இது உண்மையிலே கடினம் தான். ஒரு நிறுவனத்தை வேலை பார்க்குறவர் நீங்கள் ஒரு 20,000 25,000 சம்பளம் வாங்குறவர் ஊருக்கு போகும்போது ஒரு 10,000 செலவு பண்ணி குடும்பத்தோட போகும்போது கண்டிப்பாக கஷ்டமான சூழ்நிலை அவருக்கு தெரிஞ்சிருக்காது. ஆமாம் ஆமாம். இப்போ போகும்போது கண்டிப்பாக அந்த பயணிகள் ஆகும்போது கண்டிப்பாக சுமை பெரிய சுமை தானே, அதில் ஒரு மாற்று கருத்தே இல்லை. நாங்கள் வேறு வழியே இல்லை எங்களுக்கு. இந்த கட்டணத்தை வந்து என்ன பண்ணீங்க சொல்கிற மாதிரி இப்போ வந்து சாதாரண நாட்களில் ஒரு 1500 இப்போ சென்னை டு மதுரை வந்து 1500 கட்டணம் வச்சு நாங்கள் இயக்கணும்னு வச்சுங்களேன். இது இந்த பிரச்சனையே வரப்போகிறதில்ல. இப்போ எப்போதும் 1500 தான் மதுரை கட்டணம் வச்சு எல்லாரும் இயக்கணும்னு வச்சுங்களேன், இந்த பிரச்சனையே வரப்போதில்ல. நீங்கள் 1500 கட்டணம் இது பண்ணும்போது 20 டிக்கெட் வந்தாவே எனக்கு அந்த 30,000 கலெக்ஷன் வந்துடும். எனக்கு அன்றைக்கி லாஸுக்கு ஓட்ட மாட்டேன். இந்த விழா காலங்க வரும்போது நான் இப்போ அந்த 1500 கட்டணத்தை வாங்கலாம். ப்ளஸ் வந்து விழா காலங்களில் இன்னொரு பிரச்சனை இருக்குது. நான் இப்போ சென்னை டு மதுரை வாகனம் ஓட்டுன்னு வச்சுங்களேன், இந்த ஒரு வாரத்துக்கு அங்கேருந்து யாருமே வரமாட்டாங்க. ஆமாம், லீவ் போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வரமாட்டாங்க. பகலில் இப்போ நம்ம இப்போ 16ஆம் தேதி இங்கேருந்து போகும், அங்கேருந்து ஒருத்தர் வரமாட்டாங்க. 17ஆம் தேதி அதே மாதிரி, 18ஆம் தேதி அதே மாதிரி. இப்போ எங்களுக்கு ரெகுலர் பேசஞ்சர் இருப்போம், அதனால் வண்டியை வந்து பகல் எடுப்பான். நான் இப்போ நார்மலாக சென்னை டு தேவோட்டம் வந்து ஒரு சர்வீஸ் ஓட்டு, இங்கேருந்து ஒரு வண்டி அங்கேருந்து வண்டி வருதுன்னா இந்த விழா காலங்கள் நான் பகலில் எம்டி எடுத்து வருவேன். 2 சர்வீஸ் இங்கேருந்தே போடும்போது எங்களுக்கு செலவு இப்போ 30,000 சொல்லுங்க 60,000 வருது. இல்லை அந்த கட்டத்தில் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து இப்போ 1500 ஓட்டுறீங்கல்ல, அந்த 1500 வந்து நீங்கள் ஒரு விழா காலங்களில் ஒரு 2000 இல்லை வந்து ஒரு 2500 வரைக்கும் போனீங்கன்னா நீங்கள் அப்படி டேலி பண்ணலாமே. ஆனால் இது வந்து நீங்கள் இது என்ன சொல்றது, இன்னும் ஓப்பனா மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஆம்னி பஸ் கொள்ளை கட்டண கொள்ளை தானே போடுறாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி தானே அவங்க பொதுமக்கள் பார்வையிலிருந்து அப்படிதான் நான் பொதுமக்கள் பார்வை வந்து அது சரிதான், நான் ஒன்றும் தவறுன்னு சொல்லவில்லை. அதை வந்து இப்போ நான் ஒன்றும் இல்லை. இப்போ நாங்கள் சங்கம் வந்து என்ன ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணோம், 2450 60 ஃபிக்ஸ் பண்ணோம் சென்னை டு மதுரை கட்டணம். அதுக்கு அதிகமாக இருந்தால் டிக்கெட்டை வந்து எடுக்கக்கூடாதுன்னு தான் நாங்கள் பயணிட்டு சொல்கிறோம். அதை நான் இங்கே www.aopoa.co.in வெப்சைட் போட்டு அதில் எல்லா ஊருக்கும் நாங்கள் கட்டணம் நிர்ணயம் பண்ணி எல்லா டிஸ்ட்ரிக்ட் சங்கம் உள்ள சங்கங்கள்லாம் பேசி 2 வருடத்துக்கு முன்னாடி அந்த கட்டணம் வந்து நான் கூடுதலாக இருந்துச்சு. அதில் வந்து அமைச்சர் வந்து அதை குறைக்க சொல்லி நாங்கள் திருப்பி கலந்தாலோசித்து நிறைய 20% குறைச்சோம். 2022 நினைக்கிறேன், 22 தீபாவளிக்கு இதே மாதிரி இஷ்யூ வரும்போது அமைச்சர் பேசி இந்த கட்டணம் அதிகமாக இருக்குன்னு குறைச்சி 20% குறைச்சி அந்த கட்டணத்தில் அதுக்கப்புறம் நாங்கள் கட்டணமே உயர்த்தலை. இந்த பிரச்சனை வந்து இப்போ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், கிட்டத்தட்ட ஒரு 7700 சர்வீஸ் இருக்குது. ஒரு நாளைக்கு வந்து நம்ம ஆம்னி பஸ்ஸில் தமிழகத்துக்குள்ளே 4000 பஸ்ஸஸில் 7700 சர்வீஸ் இருக்குது. இதே விழா காலங்கன்னா 9500 சர்வீஸ் கிட்ட இன்க்ரீஸ் ஆகும் தேவைக்கு ஏற்ற மாதிரி. அந்த சர்வீஸில் நீங்கள் இந்த தவறு நடக்கிறத பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி ஒரு டேட்டா எடுத்துருக்கேன். நேற்றுலேருந்து நான் உட்காந்து பர்சனலாகவே உட்காந்து டேட்டா எடுத்துகிட்ருக்கேன். எங்கள் ஸ்டாஃப் ஒரு 3 பேர் உட்காந்து ஒரு ரூட்லேயும் எடுத்துக்கிட்டு இருக்கேன். எடுக்கிறதுல பார்த்தா அதில் மேஜராக பிரச்சனை இருக்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், போன மாதம் வந்திருப்பார் ஒரு 10 ஆப்ரேட்டர். அந்த 10 ஆப்ரேட்டருக்கு ஆம்னி பஸ் கட்டணம்னா என்னன்னே தெரியலை. ஏன்னா ஆம்னி பஸ் கட்டண நிர்ணயமே இல்லைங்கிறார். உண்மைதான், ஆம்னி பஸ் கட்டண நிர்ணயம் இல்லை. ஏன்னா இப்போ 2017 வந்து சங்கங்களே ஒரு கட்டணம் நாங்கள் நிர்ணயிச்சுன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, அன்னைக்கு வந்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் நாகமுத்து நீதியரசர் நாகமுத்து அவங்க வந்து சொமட்டா வழக்கை எடுத்து ஆம்னி பேருந்துகளுக்கு சங்கங்களே கட்டணம் நிர்ணயிக்கக்கூடாதுன்னு ஒரு வழக்கு வருது. உடனே அவங்க ஒரு கமிட்டி போடுறாங்க. ரிட்டையர்டு நீதிபதி மாண்புமிகு பாச்சாதரம்னு ஒரு கமிட்டி போட்டு ஃபேர் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி கமிட்டி போகிறாங்க. அன்னைக்கு உள்ள அரசு, அன்னைக்கு வேறு அரசு இருந்தாங்க, அன்னைக்கு உள்ள அரசில் அவங்க உடனே அதை அப்பீல் போயிட்டு ஆம்னி பேருந்து கட்டணம் நிர்ணயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டே இருக்குது. அந்த கேஸு வழக்கு பெண்டிங்கில் இருக்குது. அதனால் இன்றைக்கி மத்திய அரசுகளும் மாநில அரசுகளும் ஆம்னி பேருந்து கட்டண நிர்ணயம் பண்ண முடியாது. இப்போ கட்டண நிர்ணயம் இருந்தால் புதுசாக ஒரு ஓனருக்கு நீங்கள் இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஒருத்தர் இப்போ மப்சல் பஸ் ரூட் வண்டியெலாம் வரும்போது சென்னை டு திருச்சின்னு ஒரு கட்டணம் ஃபிக்ஸ்டாக இருக்கும். அரசு பேருந்து ஃபிக்ஸ்டு கட்டணம் ஆட்டோமேட்டிக்காக தெரிய போது அதான் வாங்க போகிறாங்க. ஆனால் ஆம்னி பேருந்து கட்டண நிர்ணயம் இல்லாமல் போது புதுசாக வர ஓனருக்கு அது கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப நாளாகிடுது. கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து இந்த கட்டண புகாருங்கிறது இல்லைன்னு நான் சொல்ல வரல. கிட்டத்தட்ட ஒரு 95% ஆப்ரேட்டருக்கு அது பண்ணுறதில்ல. இல்லை இன்னொரு என்ன குறை சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி
ஃப்ளைட்டுக்கு இணையான வசதிகள் கொண்டு ஒரு வால்வோ பஸ்ஸு, வால்வோ கோச் பஸ் இல்லை வந்து நார்மல் கோச்லேயே வந்து நல்ல ஒரு லக்ஸுரியஸாக நீட்டாக இருக்குது அப்படின்னா ஓகே. கட்டணம் நல்ல கட்டணம் வாங்கிட்டு நீங்கள் வந்து புக் பண்ணும்போது பார்த்து நம்ம புக் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம பஸ்ஸை போய் பார்க்கும்போது அங்கே வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு உள்ள வசதிகள் இல்லை, வந்து ஒரு மாதிரி கன்ஜஸ்டடாக இருக்குது அப்படின்னா ஸோ அதுவும் ஒரு குறையாக இருக்குல்ல. நீங்கள் இந்த ஓகே இந்த கட்டணம் வசூலிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு சர்வீஸ் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல, பட் கட்டணம் வாங்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி சர்வீஸ் கொடுக்கலாம் அதுவும் ஒரு புகாராக வருது இல்லை சார்? இல்லை இப்போ நீங்கள் எல்லா தொழிலுமே நல்லவங்க இருக்காங்க கெட்டவங்க எல்லா தொழிலுமே. இதில் நீங்கள் ஆம்னி பேருந்து தொழிலில் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப குறைவு. ஏன்னா அது மாதிரி இருந்தால் இன்றைக்கி பேருந்தில் ஓட்ட முடியாது. ஒரு பேருந்துக்கு வந்து சாதாரண குறைந்த அளவு 6 லட்சத்துலேருந்து 8 லட்சம் வருடத்துக்கு சாலை வரி கட்டணும். கட்டினா தான் பேருந்தே வச்சுருக்க முடியும். அது மாதிரி இருக்கும்போது நல்ல பேருந்துகள் வச்சுருந்தா தான் நீங்கள் ஓடும் சம்பாதிக்க முடியும். அதுக்கு டியூ கட்ட முடியும், அதை இன்சூரன்ஸ் கட்ட முடியும், நிறைய கமிட்மெண்ட்லாம் பண்ண முடியும். அதனால் இன்றைக்கி வந்து ரொம்ப குறைவாச்சு. அது மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் ரொம்ப குறைவு இருந்தது. நீங்கள் ஆம்னி பஸ்னாவே ஃபஸ்ட்லாம் ரோட்டில் வண்டியை போட்டு டிக்கெட் ஏற்றுவாங்க, சுற்றி வருவாங்க, 1 மணி நேரம் நிற்கும். அது மாதிரிலாம் நீங்கள் போயிருக்கும்போது அன்றைக்கி நிறைய இருந்தது. இன்றைக்கி அந்த ரேஷியோ ரொம்ப குறைஞ்சிருச்சு, ரொம்ப குறைவாயிருச்சு. அதெல்லாம் சரி பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட நீங்கள் வந்து 365 நாளில் 330 வந்து பயணிகளுக்கு ஆம்னி பேருந்து பயணம் வந்து ரொம்ப சுகமா இருக்கு. அதை யாரும் மறுக்க முடியாது. நான் 330 சுகமா இருக்கு. சில பேருக்கு ட்ரெயினை விட ஆம்னி பஸ்ல போறது ரொம்ப பிடிக்குது. வீட்டுக்கிட்டே இறங்கி நிறைய 330 சுகமா இருக்கு. அந்த 35 வழிகளா இருக்கு. அதை நாங்க மறுக்கிறதுக்கு இல்ல. அதோட அதுக்கு தான் ஒரு தீர்வு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா யாருக்கும். ஆனா ஆம்னி பேருந்து உரிமையாளருக்கு 365 நாள் அது சுமையா தான் இருக்கு. இருந்தாலும் அது மேல அந்த தொழில் மேல உள்ள பற்றுனால அதை நாங்க நடத்திக்கிட்டே இருக்கோம். அது அரசுக்கு தெரியும். பிரஸ் மீட்லாம் இப்போ கூட கொடுத்துருக்காரு சார், நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிலாம். இப்போ நாங்கள் அரசும் எங்கள்கிட்டையும் நாங்கள் அமைச்சர் அவர்கிட்டையும் பேசி அவர் சத்தம் போட்டாங்க, இது மாதிரி இவ்வளோ கூட இருக்குன்னு சொல்லி. நாங்களும் ஒரு ஆப்ரேட்லாம் அதனால நேற்று காலைல கூப்பிட்டு சத்தம் போட்டாங்க. பாருங்கள் அவ்வளோ ரேட்டு கூட இருக்குது, நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணீங்க. அதுவும் நம்ம சங்கத்தில் தான். இப்போ நீங்கள் தமிழகத்தில் உள்ள 90% பேருந்துகள் வந்து எங்கள் சங்கத்தில் தான் இருக்குது. உடனே நேற்று அதனால் பர்சனலாக உட்காந்து ஒரு வண்டிக்கு ரேட்டை இது பண்ணியிருக்கேன். இப்போ நாளைக்கு அந்த 11 ஆப்ரேட்டரையும் நாங்கள் வச்சு மீட்டிங் வச்சுருக்கோம். காலையில் வர சொல்லியிருக்கேன். அந்த என்னென்ன ரூட் எடுத்துகிட்டு வாங்க, ஆன்லைன்லேருந்து பிரிண்ட் அவுட் செக் பண்ணி நம்ம சங்க நிர்ணயத்தின கட்டணத்துக்கு மிகாமல் போடணும்னு சொல்லி நாங்கள் பண்ணுறோம். ஏன்னா அதுக்கு இதில் வந்து ஆம்னி பஸ் உரிமையாளர் மேலே நல்லது கரெக்டாக ஓட்டுறவங்க மேலேயும் கெட்ட பேர், அரசுக்கும் கெட்ட பேர். இப்போ பண்ணுறது இதில் தவறு பண்ணுறது ஏன்னா மொத்தம் தமிழகத்திற்கு 500 பஸ் ஓனர், அதில் தப்பு பண்ணுறது ஒரு 10 ஓனர்னு வச்சுக்கணும். மொத்த இண்டஸ்ட்ரிக்குமே அது கெட்ட பேர் வருது. இறுதியாக நீங்கள் ஒன்று சொன்னீங்க பார்த்தீங்களா, இங்கே வந்து ஆட்டோ ஒன்று மீட்டர் ஆட்டோ ஓடிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து ஓலா ஊபர் எல்லாம் வந்ததுக்கப்புறம் ஓகே இதில் புக் பண்ணால் வந்து நம்மளுக்கு அஃபோர்டபுளான ப்ரைஸில் கிடைக்குது அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து இப்போது யார் இப்போ எல்லாமே ஆன்லைனில் தான் புக் பண்ணுறாங்க. நேரில் இப்போ கோயம்பேட்டில் இறங்கி இன்னும் கூட ஆட்டோக்காரர் வந்து கூப்பிட்டானா இல்லை நான் வரல நான் புக் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க. ஆமாம். ஸோ இந்த நிலைமை தொடர்ந்தா நாளைக்கு நீங்கள் சொல்கிறீங்களே வெளிநாடுகளிலிருந்துலாம் வந்து இங்கே ஆப்ரேட்டர்ஸ் வந்து இயக்க போகிறாங்கன்ட்டு, இப்போ இந்த மாதிரி அவங்க ஆஃபர் கொடுக்க மக்கள் எதை நோக்கி போவாங்க பார்த்துங்க. ஓகே நம்மளுக்கு இந்த சர்வீஸில் இங்கே ஆஃபர் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க, இவங்களை புக் பண்ண அந்த மனநிலை நோக்கி வருங்காலங்களில் மக்கள் தள்ளப்பட்டாங்கன்னா அப்போ இங்கே மற்ற ஆப்ரேட்டரோட நிலைமையில என்னவா இருக்கும்? அதை தான் இல்லை இப்போ அது மாதிரி வெளிநிறுவனங்களை வந்துக்கிட்டு இருக்கா. இப்போ இயக்குறது வாகனத்தை இயக்குறதுன்னு நம்ம டிரைவருக்கு தான் உரிமையாளர், வாகனத்தை இன்வெஸ்ட் பண்ணி நம்ம உரிமையாளர் தான். அந்த ஆப் போட்டு விற்கிறது மட்டும்தான் அந்த ஆன்லைன் நிறுவனங்கள் பண்ணுறாங்களே தவிர்த்து மீதி யாரும் வரல. கண்டிப்பாக இதுக்கு நிரந்தர தீர்வுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சட்ட திருத்தம் கொண்டு வரணும். இப்போ அங்கே உச்சநீதிமன்றத்தில் ஸ்டே வாங்கியிருக்கிறது வந்து மீண்டும் நீதிமன்றங்களை தலையிட்டு அது மட்டும் தான் இதுக்கு வந்து நிரந்தர முடிவாக கொண்டு வரது. இப்போ அரசும் தலையிட்டு நீதிமன்றங்களும் தலையிட்டு சட்ட விதிகளில் வந்து திருத்தம் கொண்டு வந்தால் மட்டும்தான் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஆம்னி பேருந்துகளுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு கட்டணம் நிர்ணயத்துலேருந்து இது எல்லாத்தையும் வந்து சட்ட ரீதியாக வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும்னு சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் ஆம்னி பேருந்தை பொறுத்தவரை இன்றைக்கி வந்து ரொம்ப இன்றியமையாது, அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே இல்லை. நீங்கள் இப்போ நாங்கள் சென்னை டு நீங்கள் எக்ஸாம்பிள் ஒரு ஊருக்கு கோயம்புத்தூர் எடுத்துன்னு வச்சுங்களேன், அரசும் தேவையான அளவு பேருந்து இயக்கிறாங்க. அவங்க ஒரு கிட்டத்தட்ட 80% நாங்கள் தான் ஓட்டுறோம். நீங்கள் தமிழக அரசு வந்து 22,000 பேருந்துகளை வச்சுருந்தாலும் நீங்கள் இந்த தொலைதூர போக்குவரத்துக்கு வந்து ஆம்னி பேருந்துகள் அதிக அளவில் நாங்கள் 250 வாகனங்கள் ஓட்டுறோம்னா கோயம்புத்தூர் அரசு வந்து ஒரு 50 வாகனம் தான் ஓட்டுறது. ரொம்ப இன்றியமையாக ஆகிப்போச்சு. அதுக்கு வந்து நம்ம அரசு வந்து இந்த உடனடியாக அந்த வழக்கை முடித்து இன்றைக்கி ஒரு இன்றியமையாத துறை ஆகிப்போச்சு. அதுக்கு ஒரு புது பர்மிட் கொடுக்கணும். நீங்கள் ஆல்ரெடி உள்ள சுற்றுலா பர்மிட்டில் தான் நாங்கள் ஆம்னி பேருந்து இயக்கிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு புது பர்மிட் கொடுத்து கண்டிஷன்லாம் கரெக்டாக போட்டு குறைந்த அளவு கட்டணம் அதிக அளவு கட்டணம்லாம் இது பண்ணி கரெக்டாக பண்ணாத நிரந்தர தீர்வு. நிறைய பிரச்சனை இருக்குது. கிட்டத்தட்ட டோல்கேட் கட்டணம் பன்மடங்கு உயர்ந்து கண்டிப்பா டீசல் 2 வருஷத்துல 35% இன்க்ரீஸ் ஆயிருச்சு. டீசல் டோல்கேட் 20% பல்வேறு பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்றாங்க. அதையும் ஒரு சைடு பார்க்க வேண்டியதா இருக்கு. இன்னொரு சைடு வந்து உதிரிப்பாங்க 40% இன்க்ரீஸ் ஆயிருச்சு. ஒரு 2-3 வருடத்துல நமக்கு தெரியவே இல்லை. 2 வருடத்துக்கு முன்னாடி நாங்கள் என்ன கட்டணம் வாங்கினோமோ அதுக்கு தான் அதிகபட்ச கட்டணம் வச்சிருக்கோம். இது தொழில் ஈடுபாடுனால தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம 10,000 பஸ் தேவை இருக்க இடத்துல 4,000 பஸ் தான் ஓடுது. ஏன்னா தொழில் லாபகரமாக இருந்துச்சுன்னா 10,000 பஸ் ஈஸியாக வந்திருக்கும்.
அதே மாதிரி இப்போது ஆம்னி பேருந்துகளை தொலைதூரம் பயணிக்கும் போது பயணிகள் எதிர்கொள்ள இன்னொரு சிரமம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பஸ்ஸுக்கு ஆல்ரெடி ஒரு டிக்கெட் கொடுத்து போவோம். அதை தாண்டி இப்போ ஒரு மோட்டல்ஸ் வழியில் வந்து நிறுத்துறாங்களா சார், அங்கே வந்து இப்போது ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு அதுக்கு ஒரு கட்டணம். அப்புறம் அங்கே போயிட்டு நம்ம வந்து ஒரு டீ தான் வாங்குவோம். ஆனால் அதுக்கு பார்த்தீங்கன்னா ரேட் அதிகமாக இருக்கும். ஒரு ஸ்நாக்ஸ் வாங்குறதுலேருந்து எல்லாத்துலேயும் வந்து ரேட் அதிகம். அந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி அதோட குவாலிட்டி இருக்கானா அதுவும் இருக்காது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் கலைகிறதுக்கான வாய்ப்புகள் என்னென்னலாம் இருக்குது சார்? என்ன பண்ணுறீங்க? இல்லை, இது வந்து நிறைய எங்களுக்கு நான் வந்து எவ்வளவு பேருந்து சுத்தமாக நல்லா பராமரித்தாலும் அது வழியில் அந்த பிரச்சனை எங்களை தவிர்க்கவே முடியலை. நாங்கள் அங்கே ஹோட்டலில் போய் டைப் பண்ணி எம்ஆர்பி ரேட்டில் தான் விற்கணும், சுத்தமான டாய்லெட் வைக்கணும், இது மாதிரி நிறைய நாங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தோம். எந்த ஹோட்டலும் கொஞ்சம் நாங்கள் சொல்லும்போது சரியாக இருக்காங்க, திருப்பி வந்து அவங்க உடனே ஏற்றிடுறாங்க. அது மாதிரி சுத்தமான டாய்லெட் கொடுக்குறதில்ல. ஏன்னா கிட்டத்தட்ட அன்றைக்கி டாய்லெட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இவ்வளவு நானும் பர்சனலாக சார் அங்கே போயிட்டு ஸ்பேஸ் நிறையா இருக்கும் ஹைவே ஓரத்தில், அங்கெல்லாம் நீங்கள் யூரின் போகக்கூடாதுமாங்க, நீங்கள் டாய்லெட்டில் போவாங்கன்னா அங்கே மோசமாக இருக்கும், பே பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஆமாம், நம்ம உடம்பு இன்னைக்கு ரொம்ப நிறைய இப்போ கோவிட் அதுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம உடம்பு இம்பார்ட்டன் கொடுக்கணும். அதனால் அதுக்காகவே தான் நாங்கள் என்ன பண்ணோம்னா, போன வருடம் வந்து சங்கங்களே முயற்சி பண்ணி நிறைய உரிமையாளர் ஒத்துழைப்போடு நம்ம உளுந்தூர்பேட்டையில், ஏன்னா கிட்ட சென்னை டு வயா உளுந்தூர்பேட்டை வழி கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 2000 பேருந்துங்க நாங்கள் இயக்குறோம். முதல் முறையாக ஒரு ட்ரையல் பேஸில் வந்து ஒரு 6 ஏக்கர் இடத்த எடுத்து ஒரு மோட்டல் ஆல் ஆம்னி பஸ் ஓனர் அசோசியேஷன் ஏஓபி மோட்டல்னு ஒரு மோட்டல் பண்ணியிருக்கேன். உளுந்தூர்பேட்டை டோல் தாண்டியா சார்? டோலுக்கு முன்னாடி கரெக்டாக 6 கிலோமீட்டர் முன்னாடியே வண்டிப்பாளையம் எங்கள் ஊரில் வந்து 6 ஏக்கரில் பண்ணி அதை லெவல் பண்ணி நீங்கள் பஸ் ஸ்டாண்ட் நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் போனீங்கன்னா என்ன வசதி இருக்குமோ அதே மாதிரி பஸ் பே அட்டண்டயத்தில் வந்து ஒரு 70 பயணிகளை வந்து நம்ம கழிவறை பயன்படுத்தலாம். ஆண்கள், பெண்கள் ப்ளஸ் வந்து 3ஆம் பாலினத்தர், ஹேண்டிகேப்டு அவங்கெல்லாம் பயன்படுத்தும் 70 பேர் பயன்படுத்துகிற மாதிரி. அப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து ஒரு டீ ஷாப். ஏன்னா இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 12 to 2 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 பஸ் இருக்கும். அவங்க பயன்படுத்துகிற மாதிரி டீ ஷாப். ஒரு 24,000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட்டு. அங்கே வந்து ட்ராவல்ஸ் அலுவலகங்கள், அந்த பெரிய பெரிய ட்ராவல்ஸ்னா அவங்களுக்கு அலுவலகங்கள், டீசல் பங்கு போட்டிருக்கோம், இவி சார்ஜிங் போட்டிருக்கோம், பஸ்ஸுக்கெல்லாம் இவி சார்ஜிங் போட்டிருக்கோம். அப்புறம் மாதிரி பெரிய நிறுவனங்களுடைய சர்வீஸ் சென்டரும் போட்டிருக்கோம். பஸ் வழியில் அங்கே பண்ணுறதுக்கு இரவு நேரத்தை பண்ணுறது. அது தவிர வந்து இப்போ ஸ்பேர் வண்டி அங்கே நிறுத்த போகிறோம். இதெல்லாம் கலையிறதுக்காக தான் அது ஒரு இடத்துல போட்டிருக்கோம். தமிழகத்தில் வந்து 18 இடத்துல இதே மாதிரி இடம் போட்டிருக்கோம். அதை முடிஞ்சால் நீங்கள் போகும்போது பயன்படுத்தி பாருங்கள். சுத்தமான கழிவறை கிட்டத்தட்ட போட்டு அந்த கழிவறைக்கு மட்டுமே மாதம் ஒரு 2-3 லட்சம் கிடையாது, ஃப்ரீ. மாதம் வந்து 2-3 லட்சம் செலவு. கிட்டத்தட்ட ஏர்போர்ட் மாதிரி அந்த கழிவறையை பயன்படுத்துறீங்க. டார்கெட்டே சுத்தமான கழிவறையை கொடுக்கணும் பயணிகளுக்கு. அந்த நோக்கத்துக்காக பண்ணிக்கிட்டு இருக்கான். கண்டிப்பாக சார், பொறுத்து வந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து வர பண்டிகை காலங்களில் கூட இந்த பிரச்சனைகள் கலைந்து நீங்கள் சொன்ன மாதிரி அரசும் இதை வந்து இந்த வழக்கை வந்து நீதிமன்றத்தில் இட்டு விரைவில் முடிஞ்சால் பொதுமக்கள் பயனடைவாங்க. நேரம் ஒதுக்கி நிறைய தகவலை பகிர்ந்துட்டீங்க. நேரத்துக்கு நன்றி சார். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். Celebrate this festive season with Adiyar Anand Bhavan Sweets and Snacks. We accept bulk orders. Taste the Daily. Taste the Daily.